ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஆளுநரை என்னதான் சொல்றதுன்னு தெரியல. எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டேங்கிறாரு. திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம் அப்படின்ற மாதிரி ஆளுநர் தமிழ்நாட்டுல இருந்தென்ன லாபங்க. அவர் எவ்வளவு சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டியா பண்றாரு. உச்சநீதிமன்றமே தெள்ள தெளிவா சொல்லிருச்சு. மீண்டும் 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 வந்து என்ன பண்றாரு, இவர் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கிறார் அப்படின்னு ஒரு ரேஞ்சுக்கு போகுது. இதுல வந்து என்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆளுநர் நமக்கு தேவையே இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டாண்டில் தமிழ்நாடு வந்து நிற்கணும். அந்த மசோதாவையும் சட்டமன்றத்தில் ஏற்றி ஆளுநருக்கே நான் அனுப்பணும், அவர் சைன் பண்ணி அனுப்பணும், அவரே நீக்கிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் எல்லாருடைய குரலும் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகிற 25-26 தேதிகளில் துணைவேந்தர்கள் மாநாடு ஊட்டியில இருந்து என்ன பண்ண போறாரு, நடத்த போறாரா. அதுக்கு வேந்தரா வந்து ஆளுநர் தான் இது பண்ண போறாரு. இதற்கு சீஃப் கெஸ்டா துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கரை வந்து என்ன பண்ணிருக்காரு, இன்வைட் பண்ணிருக்காரு நம்ம ஆளுநர். அவரு ஒரு வந்து என்ன பண்ணியிருந்தாரு, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பே வந்து விமர்சனம் செய்யற மாதிரி செஞ்சாரு. அவர் வந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு துணை குடியரசுத் தலைவர், நடுநிலைமையில இருக்கணும். ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படி இல்லாம நடுநிலைமையா இருக்கணும். இவர் ஆளுங்கட்சிக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணாரு. உச்சநீதிமன்ற தீர்ப்பே வந்து என்ன பண்றாரு, விமர்சிக்கிறாரு. உச்சநீதிமன்றத்துக்கு அரசியல் சாசனத்தை வந்து என்ன பண்றாரு, கத்துக் கொடுக்குற அளவுக்கு இவர் போயிட்டாரு. சோ அதுக்கு பல கண்டனங்கள் எழுந்தது. அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப இந்த பிரச்சனைக்கு வரும், ஆளுநருக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டாங்க. தெள்ள தெளிவா உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு. அதாவது தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் இயற்றி அனுப்பின 10 மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுச்சு, ஒப்புதல் கொடுத்துருச்சு. அவரு பண்ணலன்னா நாங்களே வந்து பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, தனிப்பிரிவை வச்சு என்ன பண்ணாங்க, சைன் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அதுல துணைவேந்தர்கள் நியமிக்கிற விஷயத்துல தமிழ்நாடு அரசு இருக்கு. அதே மாதிரி வேந்தரா வந்து ஆளுநர் செயல்படக்கூடாது அப்படின்ற மசோதாவை அதுல உள்ளடக்கி இருக்கு. ஆனா இங்க ஆளுநர் தரப்பு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, துணைவேந்தர்கள் நியமிக்கிற விஷயத்துல தமிழ்நாடு அரசுக்கு உரிமை இருக்கு அப்படின்று மட்டும்தான் அதுல இருக்கு. ஆளுநர் வந்து வேந்தரா தொடர்றாரு, முதல்வர் வந்து வேந்தர் இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்றாங்க, ஆளுநர் மாளிகை வந்து என்ன பண்ணுது, தகவல் அனுப்புது. சோ இதன் அடிப்படையில வேந்தராய் இருக்கிற ஆளுநர் அவர்கள் இந்த துணைவேந்தர்கள் மாநாட அவர் தலைமையில தான் நடத்துவாரு, அவர் தான் நடத்துவாரு அப்படின்ற ஒரு விஷயத்த பகிரங்கமா அறிவிச்சிருக்காங்க. இப்போ தமிழ்நாடு அரசு அடுத்த கட்ட லெவலுக்கு போகுது. நம்மளுக்கு உண்மையிலே வந்து ஆளுநர் தேவையா, அதுவும் குறிப்பா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர் ஆர் என் ரவி தொடர்ச்சியா அவர் இங்க எப்ப வந்தாரோ, தமிழ்நாட்டு மண்ணில் எப்ப கால் எடுத்து வச்சாரோ அதுல இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா முட்டுக்கட்டையா தான் இருக்காரு. எல்லா விஷயத்திலும் இருக்காரு. முழுக்க முழுக்க RSS காரராகவும் பாஜக காரராகவும் தான் அவர் இருக்காரே கட்டி ஆளுநரா அவர் இருந்ததே இல்ல. நம்ம முதல்வர் என்ன சொன்னாரு, சமீபத்தில் என்ன சொன்னார்னா, ஆளுநர் அவர்கள் வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு தபால்காரர் போஸ்ட்மேன் வேலையை தான் செய்யணும். ஆனா அதை விட்டுட்டு இங்க மத்தியஸ்தரா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த தெள்ள தெளிவா சொல்லுது. ஏன்னா ஒரு பதவிக்காலம் முடிஞ்சு போயிருச்சு, போனா போதுன்னு வச்சுட்டு இருக்காங்க. இப்ப நாளைக்கே வந்து நம்ம இங்க கேஸ் போட்டா, ஏதோ ஒன்று கேஸ் போட்டு ஆளுநர் பதவி காலம் முடிஞ்சு அவரை திரும்பவும் இங்க வச்சுட்டு இருக்காங்க, அவரை மாத்தணும் அப்படின்னு ஒரு கேஸ் போட்டாங்கன்னா இவரை தூக்கி அடிப்பாங்க. எங்க அடிப்பாங்கன்னு தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கிறாரு. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் இந்த சிலுமிஷ வேலையை பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள். இவருக்கு அரசியலமைப்பு சட்டம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இவருக்குன்னு ஒரு சட்டம், RSS சட்டம் இவர் வச்சுட்டு இருக்காரு. அரசியலமைப்பு சட்டம் எல்லாம் இவர் கையில இல்ல, RSS சட்டம் வச்சுட்டு இருக்காரு. அந்த RSS சட்டத்தின்படிதான் ஐயா ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறாரு. இப்பவும் என்ன பண்றாரு, ஏட்டிக்கு போட்டியா பண்ணுவேன், நான் குப்புற விழுந்தாலும் மீசல மண்ணு ஒட்டாத மாதிரி நான் எழுந்து நின்று நான் என் கர்வத்துக்கு நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் இனி வேந்தரு, அதனால துணைவேந்தர்கள் மாற்ற அதிகாரம் மட்டும் தான் தமிழ்நாடு அரசு கிட்ட இருக்கு, துணைவேந்தர்களை மாற்ற வேண்டிய அதிகாரம் தான் தமிழ்நாடு அரசு கிட்ட இருக்கு, வேந்தரை மாற்றணும் அப்படின்ற அதிகாரம் அவங்க கிட்ட இல்ல. தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்துல இயற்றி அனுப்பின 10 மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்துருச்சு. அவங்களே சைன் போட்டு என்ன பண்ணாங்க, இந்த 10 மசோதாக்களை நிறைவேற்றுங்க, ஆளுநர் இல்லைன்னா எங்களுடைய தனி அதிகாரத்தை வந்து 145 பிரிவை பயன்படுத்தி நாங்க செயல்படுத்தணும், நீங்க செயல்படுத்துங்கன்னு சொல்லிட்டு அவங்க அது என்ன பண்ணிட்டாங்க, பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அப்ப அதுலயே வந்து பாத்தீங்கன்னா வேந்தரா முதல்வர் தான் செயல்படுறாரு என்று அதுலயே தெள்ள தெளிவா இருக்கு, அவங்கள சொல்லிட்டாங்க. ஆனா இப்போ வந்து நான் சொல்றாருன்னா, நான் தான் வேந்தரு, அவங்களுக்கு துணைவேந்தர்கள் மாற்ற அதிகாரம் தான் இருக்கு, நான் தான் வேந்தரு, அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த துணைவேந்தர்கள் மாநாடை வந்து நான் தான் நடத்துவேன், என் தலைமையில தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முரண்டு பிடிச்சு நிக்கிறாரு நம்ம ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள். இன்னும் நான் வேணா சொல்றேன், நீங்க திரும்பவும் தமிழ்நாடு அரசு வந்து என்ன பண்ணுங்க,
கேஸ் போடுங்க, நம்ம ஆளுநர் தேவையில்லைன்னு. அவங்க வந்து கையால கொட்டுனாலும் வலிக்காது, சம்மட்டியால எடுத்து அடிச்சாதான் இந்த ஆளுநர் ஆர் என் ரவி திருந்துவாரு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. இவரு மென்மேலும் வந்து என்ன பண்ண போறாரு, அடி மேல் அடி வாங்க போறாரு அப்படின்றத நல்லா தெள்ள தெளிவா தெரியுது. இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் வந்து துணை குடியரசுத் தலைவரை சந்திச்சார்ல, ஏன்னா அவர் வந்து சீஃப் கெஸ்டா கூட போறாங்களாம். அவரே ஆல்ரெடி வந்து உச்ச நீதிமன்றத்தை கடுமையா விமர்சிச்சு அவர் வந்து ஒரு அரசியல்வாதி மாதிரி நடந்திருக்காரு. துணை குடியரசுத் தலைவர் மாதிரிலாம் நடக்கல. அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர், பாஜகவுடைய சப்போர்ட்டான ஆளு அப்படின்ற மாதிரி தான் அவருடைய பேச்சுக்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அவருடைய செயல்கள் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ இவர் என்ன பண்றாரு, தனக்கு நம்மளுக்கு ஆதரவா ஒரு ஆள் இருக்கிறாருல, அந்த ஆதரவாளன கூட்டு வந்து நம்ம இந்த துணைவேந்தர் நடத்தலாம், அவர் தலைமையில சீஃப் கெஸ்டா வந்து அவரு வந்து நடத்தி தருவாரு அப்படின்ற மாதிரி ஆளுநர் என்ன பண்றாரு, போய் கூட்டின்னு வந்திருக்கிறாரு. இதுல என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. நாம் முன்னாடியே சொன்ன மாதிரிதான், ஆளுநருக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு மசோதாவை தமிழ்நாடு அரசு இயற்றி ஆளுநருக்கே அனுப்பணும். அது அவரே சைன் போட்டு அனுப்பணும். தன்னுடைய பதவியை அவரே என்ன பண்ணணும், ராஜினாமா பண்ற மாதிரி அவர் பதவிக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு அவரே சைன் போட்டு வைக்கணும் அப்படின்றது தான் ஒரு வேண்டுகோளா இருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த துணைவேந்தர்கள் மாநாட ஆளுநர் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் மாளிகை விரும்புது. ஆனா இதுக்கு சட்டம் அனுமதி கொடுக்கல. இருந்தாலும் அவரு மீண்டும் மீண்டும் வந்து என்ன பண்றாரு, துணிஞ்சு பண்ணிட்டு இருக்காரு. இது எதுல போகுன்றது நம்மளுக்கு தெரியல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.